music. அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். நமக்கு நேற்று நைட்டெல்லாம் கொஞ்சம் தூக்கம் வரல, 2 நாளாக கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தேன். உங்களுக்கு தெரியும், கரூரில் நடந்த திரு விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. 40 விலை மதிப்பில்லாத உயிர்களை இழந்திருக்கோம். 41. இதில் நம்ம சொல்கிறது கருத்தை பதிவு பண்ணுறதுன்னு இன்னும் அதுக்காக நான் சொல்லலை. பொதுவாகவே அரசியல் கூட்டங்களுக்கு போகும்போது குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க. இந்த கூட்டம் நெரிசல் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லாமல் கொஞ்சம் தூரமே தள்ளி நின்று பாருங்கள். எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள், அந்த உயிர்களை இழந்தவர்களுடைய குடும்பங்கள் எப்படி தத்தளிக்கும், எவ்வளவு வேதனையில் இருப்பாங்க, எவ்வளவு எதிர்கால கற்பனைகளோட ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தம்பதிகளாக போகிற ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையும் கூட அதில் இறந்துட்டாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப சுமையாக இருந்தது. இதை கேட்டு நடிகர் திரு விஜய் அவர்கள் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கோம். நம்ம எல்லாம் இறந்தவர்களோட குடும்பங்களோடு சேர்த்து நடிகர் திரு விஜய் அவர்களுடைய மனசோடு நம்ம நிற்போம். ஏன்னா இது யாரும் எதிர்பார்க்காத நடந்த ஒரு விபத்து. எதுக்கு விசாரணை அது இது வருது, அது என்ன ஏதுன்னு பின்னாடி அது அரசியல், அதுக்குள்ளே போக வேண்டாம். நமக்கு உயிர்கள் தான் முக்கியம். போன உயிர்களை மீட்டெடுக்க இறைவனாலும் முடியாது. இறைவனால் முடியாத ஒன்று என்னென்னா செத்தவங்களை உசுரோடு கொண்டு வர்றது. ஆக அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து ஒரு செகண்ட் நம்ம ஒரு மௌனமாக எல்லாரும் அஞ்சலி செலுத்தலான்னு நினைக்கிறேன். சாரி, இஃப் யூ டோன்ட் மைண்ட். நன்றி. இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் நடக்காமல் இருக்கணும். அரசியல் தலைவர்களும் சரி, அந்தந்த ஊரில் கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுற அந்தந்த கட்சி நிர்வாகிகளும் சரி, காவல்துறையும் சரி, அரசும் சரி, ஒவ்வொரு தலைவர்களுடைய சக்திக்கு ஏற்ப எந்தளவு கூட்டம் சேருமோ அந்த மாதிரி இடங்களை ஒதுக்கி அதற்குண்டான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று திரையுலகத்தின் சார்பாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்கள் தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிர் கலை கொடுத்துக்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை, தோழங்கள் என்று தோல் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த படைவிழாவை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சஞ்சீவ். சத்தியமா எதுவும் புரியல, எனக்கு தெரியும் எதுவுமே புரிஞ்சிருக்காது. புரியலனாலும் எனக்காக கை தட்டிட்டீங்க, அதுக்கு தேங்க்ஸ். என்ன சொன்னேன்னா, தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிரணி கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை, தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பட விழாவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவன் சொன்னேன். இப்போ புரியுதான்னு பாருங்க. தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்களை தாண்டி எதிரிகளை தாண்டி பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிர் கலை கொடுத்துக்கு தோல்வியும் இல்லை, தோழனும் இல்லை, தோழாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த மனித சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவ். இப்போ புரிஞ்சுதா? ஓகே. ஸோ மறுபடியும் உங்களை கேட்டுக்கிறேன், நீங்கள் தான் ஒவ்வொரு படத்துக்கும் கடவுள் மாதிரி. ஸோ தயவு செய்து நான் சொன்ன மாதிரி அந்த மைனஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை தூக்கி போட்டு எது ப்ளஸ்ஸோ அதை மட்டும் கொண்டு போய் ஜனங்க கிட்ட சேருங்க. உங்களை நம்பி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களும் வருது, நாங்களும் இருக்கோம். காப்பாற்றுங்க. தேங்க்யூ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் சஞ்சீவ் சார் ஒரு ஹீரோவாக போல நல்ல ஒரு ஆதரவாளர்.
ஒரு நல்ல சப்போர்ட்டர். நான் உங்களுக்கு பார்க்குறேன். உண்மையிலே இந்த படத்தை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுது ரொம்ப நன்றி சார். எந்த அளவுக்கு விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கீங்களோ அது மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த நேரத்தில் விஜய் சார் இருக்குது. விஜய் சார் இன்றைக்கி அரசியல் தலைவராக இருக்கலாம், ஆனால் எங்கள் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு சோதனை வரும்பொழுது இந்த நேரத்தில் நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஒரு விபத்து நடந்துருச்சு, அது எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் இந்த நேரத்தில் அது எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சிருக்கும்னா எங்களுக்கு தெரியும். நாங்களாம் கூட பழகிருக்கோம், எனக்கு தெரியும், சஞ்சி சார் தெரியும், எவ்வளோ உடஞ்சிருப்பான்னு தெரியும். அதனால் இந்த நேரத்தில் உண்மையிலே அந்த இறந்து 40 பேர் ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கு விஜய் சார் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்பார். எங்கள் கவர்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்குது. எல்லாருமே இன்றைக்கி ஆறுதலாக இருக்காங்க. முன்னால் ஆறுதலாக இருக்கிறது உங்களுக்கு இப்போ ஆறுதல் பரிசு மாதிரி போச்சு. ஒரு அமௌண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் பார்த்தாது சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த நேரத்தில் விஜய் சார் இருக்கும் எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்போம். இந்த படம் வெற்றியடைய, மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ்.